Hello guys, welcome back to Navi's Playing War Robot channel. இன்னைக்கு நம்ம மெக்கர்னா பார்ட் 5 தான் ப்ளே பண்ண போறோம். இன்னைக்கு ஃபுல்லாவே only battles ஆட இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஆரிஸ் மெக்க வாங்கணும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பேட்டில் பண்ணியே நம்ம எடுக்க போறோம். பேட்டில் பண்ணா தான் நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மூலமாடா காசு கிடைக்கும். அதனால எல்லாம் கிடைக்கும்னா பேட்டில் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் இன்னைக்கு இப்போ பேட்டில் பண்ணலான்னு இருக்கேன். அதனால இவன் நம்ம அவுட் பண்ணலாம். அவுட் பண்ணியாச்சு. எங்கே கீழே ஒருத்தர் இருக்கா, கொஞ்சம் ஸ்பீக் ஒருத்தர் இவனை அவுட் பண்ணிடலாமோ? நிச்சயம் அவுட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். வேற எவனும் அவுட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஹெச்பி நம்ம குறைச்சிருக்கணும் போல. நாம் மேலே ராக்கெட் லான்ச்சர் ஆட் பண்ணி விடுறதுக்கு நம்மளை அவுட் பண்ணிட்டாங்க. இது அவுட் பண்ணிட்டோம். நம்ம இன்னொரு நம்மளோட மெக்கை எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெக்கையும் ஒரு இதே எடுத்துருக்காங்க. நம்ம அடாவோட பவர்ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி நான் அதோட பவர்ஃபுல்லான மெக்கையும் எடுத்துருக்கேன். ஒரு 6000 தான் ஹெச்பி கிடைக்குது. நம்ம ஹெச்பி கிடைக்கிற மெக்கை அவனாச்சு கீழே திருந்தானா அவன் பக்கத்தில் போகலாம். இருப்பான். அதுக்குள்ள மேக்ஸ் முடிச்சிருக்கு காய்ஸ். அவன் நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் எழுத்த வழி நான் திரும்ப போய் அவுட் பண்ணிட்டுருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம திரும்ப போய் அவுட் பண்ண பார்க்கலாம். கைஸ் ஒன்றும் லாக்கெட் லன்ஸ் நம்ம மேலே வைக்கப்பட்டான். இவனை போட்டுடலாம். இதுதான் லாக்கெட் லன்ஸ் இருக்குமோ தெரில. போய் மூடி பார்க்கலாம். இல்லை கைஸ் அவன் லாக்கெட் லன்ஸ் நம்ம மேலே ஏம் பண்ணல. வேறு யாரோ ஏம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு தெரியல யார் ஏம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. படிக்கு நம்ம இங்கே போய் ஒழிஞ்சுக்க மட்டும் செஞ்சுக்கலாம். ஒழிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சண்டை போடலான்னு போனேன். ஆனால் அவுட் பண்ணிட்டான். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் அவுட்டாக இருந்தேன் கைஸ். ஏன்னே தெரில. நீங்கள் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அவுட் ஆகாமல் இருக்கணும் நம்ம தெரில. அவுட் ஆகிக்கிட்டே இருந்தேன் விடாமல். இது அந்த மெக்கில் ஹெராக்ராஸ் நல்லா தெரியும் பண்ணுறேன். வேறு மெக் மேலே ஏம் பண்ணிட்டேன். 5 4 3 2 1 கைஸ் ஹெராக்ராஸ் நம்ம போட்டுடலாம். ஹெராக்ராஸ் இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஒழிச்சுக்கலாம். அங்கேயும் ஹெராக்ராஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆகுச்சு போகலான்னு பார்த்தா திரும்ப ஹெராக்ராஸ் நம்மளை அவுட் பண்ணியிருக்கான். ஆனால் ஹெராக்ராஸ் எப்படி அடுக்குள்ள கிடச்சதுன்னு தெரில. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் 4லே கிடச்சிருந்துச்சு ஒருத்தவனுக்கு. அதனால் நம்மளுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலாம். கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோலேயே. நம்மளுக்கு எப்போ கிடையாது ஜாஸ்தி தான் கிடைக்கும். அதுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து கிடைக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். கிடைக்கலன்னா என் வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம டீம் முடியுது, அவங்க டீம் முடியுது. இப்போ ட்ராவில் இருக்குது. யார் டீம் இப்போ ஜெயிக்கிறாங்களோ அவங்க டீம் தான் ஜெயிக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் லாக்கெட் லான்ச்சர் மெக் எங்கேன்ட்டு. என் மேலே இப்போ ஏம் பண்ணிக்கலாம். சாதாரண மெக் தான். அதனால நம்ம போயிட்டு பண்ணிக்கலாம். பின்னாடி போய்க்கலாம். நம்ம கம்மியாக ஹெச்பி கொண்டை இதே நம்ம இது பண்ணிட்டோம். பிளட் பேஸ்க்கு தான் லாக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கோம். அதனால நாம் அவனை அவுட் பண்ணலாம். என்ன கைஸ் அவனை அவுட் பண்ண முடியல. என்ன ஆகுதுங்க? நான் அவுட் பண்ண முடியல கைஸ். பிளட் பேஸ் வேறு எதுவும் வச்சுருக்கான் போலே. படி முடிச்சிடலாம். நம்ம அங்கே ஒருத்தே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் எனிமி போல். படி நம்ம அவுட் பண்ணலாம். நான் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி வேற எங்கும் நான் ஏம் பண்ணி விட்டேன். ஏம் பண்ணலாம் பார்த்தா நான் பவர்ஃபுல்லாக எனக்கு காத்துருக்காங்களே. நம்மளையும் அவுட் பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம திரும்ப ஏதாச்சும் ஒரு மெக் எடுக்கலாம். என்கிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மெக்கான இந்த மெக்கே எடுக்கிறேன்.
அராக்ராஸே போட்டு சொல்லலாம். ஆனால் அராக்ராஸ் இன்வைடாக வச்சுருக்காங்க நம்மளோட இது. அதுவும் இல்லாமல் அராக்ராஸ் பவரான இதுனால நம்ம அவுட் பண்ணிட்டோம். நம்ம அவனோட எப்பயுமே பவராக இருப்பாங்க. அதனால நம்ம மேட்ச் பவர் ஆகிறது பவர் ஆகுது. எங்கே நம்ம தோற்று போயிட்டோம்னா பவர் சுத்தம் இல்லைன்னா ஜெயிச்சிட்டோம். விட்டு வரோம் கார்லேயே நம்ம டீம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டு வந்துடுறாங்க. அதனால தான் நம்மளால் லாஸ்ட்டில் ஜெயிக்க முடியல. நேற்று போட்டுருந்தோம் நம்ம டீம் ஜெயிச்சுட்டு வச்சுட்டு நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எடுத்துருக்கு. இப்போ நம்ம திரும்ப ஒரு மேட்ச் ஆடலாம். அராக்ராஸுக்கு நெக்ஸ்ட்டு நெல்லே கிடச்சிச்சுன்னா அடுத்த எபிசோட் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஈஸியாக எல்லா இன்னும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்காக நான் சொல்கிறேன். முடிச்சோன்னா நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். அராக்ராஸ் எடுக்க இன்னும் நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் நிறையா பண்ணும் போலையே. இவ்வளோலாம் இருக்குது. ஆனால் நிறைய தேவை. நிறையா இது சாரி ரீஃபில் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். 11 hours கழித்து வரோம். நாளைக்கு தான் பண்ண முடியும் போல். அதனால் 11 hours போட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இது கிடைக்கும். இந்த இதில் நம்ம போயிட்டு இப்படிப்பட்டோரும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா வந்து இங்கே நம்மள்கிட்ட ஃப்ரீயாக இது கிடைக்கும். இதை எடுத்தாலும் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நான் காலையில் எடுத்தனாலும் எனக்கு கிடைக்கல. இந்த இதுவும் கிடைக்கும். இங்கேயும் இருக்கும். திரும்ப நம்ம பேட்டிலுக்கு போகலாம். இந்த வாட்டி என்ன பேட்டில் பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா தெரியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு 3 பேட்டில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 வரலையும் அந்த பேட்டில் மேலே வச்சிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். ஏதாச்சும் சொன்னால் அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குனு எடுத்து டேட் டச் பண்ணிங்கன்னா அந்த பேட்டில் தான் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணேன். அதில் நம்மளுக்கு கிடைச்சது கண்ட்ரோல் பாயிண்ட். இப்போ நம்ம செட் எடுத்து வந்து இந்த மெக் எடுத்துக்கலாம். இந்த மெக் தான் ஸ்பீடாக போவோம். அதனால தான் நம்மளால் நிறைய கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் பிடிக்க முடியும். ஸ்பீடாக போகிற மெக் வச்சானா நம்ம மேலே லாக்கர் நான் சரியாக பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அவுட் பண்ணியாச்சு. அதனால வேறு யாரும் லாக்கர் நான் சரியாக பண்ணுறாங்க கைஸ். இது ஒழிச்சுக்கலாம். யாருன்னு தெரியல அடிக்கும். ஒழிச்சுக்கணும். இவன் தான் கைஸ் கன்ஃபார்மே பண்ணியிருக்கேன். இவன் ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம மேலே தான் ஏன் பண்ணுறான். ஓடிடுறா கைப்பு இல்லை விடுது. கைஸ் அவன் நம்மளால் அவுட் பண்ண முடியும் நேரத்துலன்னு. யாரும் 30 போகணுமே. அவுட் ஆகிடுறா கைப்பு இல்லை. அவுட் ஆகலையே. என்ன பண்ணலாம்? வரானே எப்படியாச்சும் நம்ம அவுட் பண்ணலாம். கைஸ் அவுட் ஆகிட்டான். இதனால இன்னும் யார் ஏமாத்திருக்கா? இன்னும் நம்ம மேலே ஏமாத்திருக்காங்க கைஸ். நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல. அப்புறம் நம்மளை ஷூட் பண்ணுறாங்க கைஸ். ஒரே இது பண்ணி முடிச்சுட்டு ஒன்னே ஷூட் பண்ணல. இந்த வாங்கிட்டு அவன் தானே நம்ம போன தடவை ஷூட் பண்ணோம். அதனால்தான் வெளியில் வரான் போல. திரும்ப அவனே ஷூட் பண்ண நிறுத்திடலாமா? பாவம். அவன் நம்மளை இது பண்ணானா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டீமேட்டே அவுட் பண்ணிட்டாங்க யாரோ. கைஸ் நம்ம டீம் தோற்று போயிடும். இன்னும் எப்படினாலும் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஜெயிக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்பப்போ ஜெயிக்கணும்னு தெரியல. நம்ம டீமுக்கு நம்ம அவுட் பண்ணிடலாம். கைஸ் கேம் அவுட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரே நினைச்சோம். கைஸ் ஃபைனலாக பவர்ஃபுல்லாக நமக்கான ஆராக்ராஸ் நம்ம முறையாக செட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து ஆராக்ராஸை நாம் எடுப்போம்.
ஃபஸ்ட்டு எடுக்க பார்த்தானா நான் அவனை அவுட் பண்ணிட்டேங்க. ஏதோ ஒரு கேம் நமக்கு இல்லாமல் யார் லாக்கெட்டில் எடுத்துருக்கானோ இடத்துக்குள்ளேயே போய் நம்ம அவுட் ஆகிட்டோம். இப்போ நம்ம திரும்ப இன்னுமே எடுத்துக்கலாம். மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இது பக்கம் முடியாது, லேட் ஆயிரும். லாங்கா எங்கே இருக்க இப்போ நிறைய சேஃப்டி மாற்றிக்கலாம். இனிமேல் அவனுக்கு வாங்க யாரோ நம்ம லாக்கெட்டில் திறக்கிறாங்க. இல்லை இது கொடுத்து நம்ம டீம் மட்டும் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், நம்மளையும் அட்டாக்கும் பண்ண இப்படி டீம் இருந்தாங்கன்னா டீம் தோற்று போகாமல் என்ன கேஸ் ஆகும். மேட்ச் முக்கியமே நம்ம வீடியோ முடிச்சிடலாம். நம்ம சேனல் பேரை மாற்றிட்டோம், நவீஸ் கேமிங் வேண்டாம். ஆனால் நான் நவீஸ் பிளேயிங் ரோபோட்டா நான் எப்பயுமே சொல்லுவேன். அதனால் நான் இனிமேல் நவீஸ் கேமிங் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். நம்ம இன்னும் மெக் எடுத்துக்கலாம். இந்த மெக்கு பவர் கம்மி தான், ஓரளவுக்கு டேமேஜ் நல்லாவே போடு. பவர் கம்மின்னு சொல்கிறத விட வெப்பன் பவர் கம்மின்னு சொல்லலாம். ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. 85 86 நான் அவுட்டாக இது பண்ணுறதோட எனிமி டீம் எனிமி டீம் வந்து தவறு வச்சுருக்காங்க. நான் அவுட்டாகி மட்டும் இந்த டீம் ஐயோ நான் அவுட் பண்ணுவேன். பாய் இந்த டீம் தோற்று போகுது. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோ முக்கியமாக நான் ட்ரை பண்ணுறேன். ஆல் மேக்ஸ் டெத்ராய்ஸ் அவ்வளோ நாங்கள் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.